நம்ம வாழ்க. நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்று நாம் சிந்திக்க உள்ள தலைப்பு போரில்லா நல் உள்ளம் அப்படின்னு சிந்திக்க போறோம். அப்ப அந்த தலைப்புல போர் என்றால் என்ன ஒரு டெஃபினிஷன் சுவாமிஜி கொடுத்திருக்காரு. போர் என்றால் என்ன? அதாவது தனித்தனியாகவோ, அதாவது போர் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனே தனித்தனியாகவோ கூட்டாகவோ கொன்று குவிக்கும் கொடிய செயல் அப்படின்னு கொடுத்திருக்கார் மகரிஷி. மனிதனை தனித்தனியாகவோ கூட்டாகவோ கொன்று குவிக்கும் கொடிய செயல், அதுதான் போர் அப்படின்னு சொல்றார். சரிங்க. அப்ப போர் என்பது எப்பொழுது தொடங்கியது அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தா, ஆதி காலத்துல இருந்து நம்ம சிந்திக்கிறோம். ஆதிகால மனிதன் என்ன செஞ்சான்? அவன் வந்து அப்படியே இப்ப பார்த்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு முளை வந்தது, மழை பெஞ்சது, முளை வந்தது, அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணான். உடனே அவன் என்ன பண்ணான்? விவசாயம் செய்ய தொடங்கிட்டான். அப்ப விவசாயம் செய்ய தொடங்கினோன உணவு உற்பத்தி செய்தான். அந்த உணவு உற்பத்தி செய்த பொருட்களை சேமித்து வைத்தான். எப்படி நமக்கு வந்து இவ்வளவு உணவுப் பொருட்கள் தயாரிச்சிருக்கோம். விவசாயத்தின் மூலமா நம்ம உடனடியா எல்லாத்தையுமே நம்ம செலவழிக்க முடியாது. அதனால 1 இயர் வரைக்கும் வச்சுக்கலாம். 1 வருட ஆண்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சேமித்து வைத்தான். இத வந்து அந்த காலத்துல சிலரால பொறுத்துக்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு சிலர் வந்து விவசாயம் செய்யணும், உணவு உற்பத்தி செய்யணும் அப்படின்னு நினைச்சு சோம்பேறித்தனமா இருந்தாங்க. இது யாரு நிலத்த பண்படுத்தி விவசாயம் செய்யறது, உணவு உற்பத்தி செய்யறது, எதுக்காக சேமிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு சோம்பேறிகளாக இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு பசி வரும் இல்லைங்களா? ஏதாவது உணவு உற்பத்தி செஞ்சா தான் அவங்களும் சாப்பிடலாம். ஆனா செய்ய மனசு இல்ல. அது செய்யறதுக்கு சோம்பேறித்தனமா இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? அவர்களுடைய உடல் பலத்தால மற்றவர்கள் விவசாயம் செய்து உணவுப் பொருளை சேமிச்சு வச்சாங்க இல்லைங்களா? அதன வந்து பறித்து உண்ண வேண்டும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. திட்டம் போட்டாங்க. அப்ப அந்த மாரி திட்டம் போட்டு, அப்ப அத என்ன செஞ்சாங்க? உடல் பலத்தால் தன்னுடைய இருக்கிற உடல் பலத்தால மற்றவர்கள் சேர்த்து வைத்த சேமித்த பொருளை பறித்து உண்ண ஆரம்பித்தனர். சரி, அவங்களுக்கு பசிக்குது. இவங்களுக்கு செய்ய வேலை வந்து சோம்பேறித்தனமா இருக்கு. சரி, இவங்க தான் நெறைய சேமிச்சு வச்சிருக்காங்களே! அத கொஞ்சம் பறிச்சு சாப்பிட்டா என்ன தப்பு? அப்படின்றது அவங்க ஆட்டிட்யூட். அதனால பறித்து உண்ண ஆரம்பித்தனர். அதுல வந்துங்க, இரு தரப்பினரிடையே கை கலப்பு ஏற்படுகிறது. சும்மா இருப்பானா? அவன் கஷ்டப்பட்டு நிலத்த பண்படுத்தி, விவசாயம் செய்து, உணவுப் பொருள் உற்பத்தி செஞ்சு, 1 வருஷ காலம் வேணும்னு அழகா சேமிச்சு வச்சிருக்கான். தனக்கு பசி ஆறதுக்காக உணவு வேணும்னு வச்சிருக்கான். அவன் சும்மா இருப்பானா? 2 பேருக்கும் சண்டை. கை கலப்பு என்பது சண்டை. 2 பேருக்கும் சண்டையா மாறுது. இந்த சண்டையில என்ன ஆச்சுன்னா, பலம் பெற்றவர்கள், யார் பலசாலிகளோ அவர்கள், யார் வலிமையாக இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தனர். இந்த சண்டையில வந்து பலசாலிகள், பலமாக இருக்கிறவர்கள் வெற்றி அடைந்தனர். ஆகவே போரானது இவ்வாறாக தொடங்கியது. அப்ப என்ன காரணம்? இந்த போரினுடைய ஆரம்பமே பறித்து உண்ணல் என்ற செயலாலத்தான் இந்த போரானது ஆரம்பிக்கப்பட்டது. எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? ஆதி காலத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்க. அடுத்தது, பண்டை காலத்துல போர் எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம சிந்திக்கிறாங்க. பண்டை காலத்துல வந்து இப்ப இருக்கிற மாரி நவீன போர் கருவிகள் இல்லை. அதனால ஒரு ஆயுதம் கூட கிடையாது. அதனால என்ன பண்ணாங்க? கற்கள் மூலமாகவும், கைகள் மூலமாகவும் சண்டையிட்டனர். அந்த மாரி சண்டையிட்டு அதே போ இப்ப சொன்ன கருத்து தான். இந்த மாரி பறித்துண்டல் கருத்து தான். சண்டையிட்டு ஒருத்தருடைய பொருள ஒருத்தர் பறித்து சாப்பிட வேண்டியது. அப்படி சண்டையிட்டாங்க. அதுக்கப்புறம் பண்டை காலத்துல வந்து போர் மூண்டால், அதாவது போர் ஏற்பட்டால், போர்க்களத்துல என்ன செய்வாங்க? அரசர்கள், அமைச்சர்கள், தளபதிகள் எல்லாருமே அந்த களத்துல, போர்க்களத்துல நின்னு போர் செய்வாங்க. யாருமே பின்வாங்க மாட்டாங்க. ஒரு நாட்டோட இன்னொரு நாடு போர் புரிஞ்சுதுன்னா, போர் ஆரம்பிச்சதுன்னா, அரசர்கள், அமைச்சர்கள், படைத்தலைவர்கள் எல்லாரும் களத்துல வந்து இறங்கிருவாங்க. ஆனா, இந்த காலத்துல போர் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த போர் வேணும்னு நினைக்கிற
போர் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, அ போர்க்களத்துக்கு வருவதே இல்ல. நம்ம இந்த நாட்டுக்கு, அந்த நாட்டுக்கு போர் செய்யணும்னு அவங்க பிளான் பண்றாங்க. பட் அவங்க போர்க்களத்துல வரதே கிடையாது. கூலிக்காக நியமிக்கப்பட்ட வீரர்கள். "இந்தா நீ சண்டை போடு, உனக்கு காசு தரேன்" அப்படின்னு நியமிக்கப்பட்ட வீரர்கள் போர்க்களத்துல சண்டை இடுகின்றனர். அப்ப அந்த சண்டையில அவர்களும் இறந்து விடுகின்றனர். கூலிக்காக நியமிக்கிறாங்க. இந்த பகுதியில் உள்ள மக்கள வந்து நீ கொல்லணும். அந்த பகுதியில இருக்கிறவங்க இந்த பகுதியில் உள்ள மக்கள கொலை பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த மாரி கொலை செய்து கொண்டே இருக்கும்போது, போர் செஞ்சு கொண்டே இருக்கும்போது, அவர்கள் வந்து இறந்துடுறாங்க. அப்ப இதிலேருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? கூலிக்காக போரிடுபவர்கள் எதிர நின்னு சண்டை போடுறாங்க பாருங்க. அப்ப எதிர நின்னு சண்டை போடுறவங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அவங்க எதிரியே இல்ல. இந்த பகுதியா இருந்தாலும் சரி, அந்த பகுதியா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியே கிடையாது. அவங்கலாம் கூலிக்காக நியமிக்கப்பட்டவர்கள் தான். அப்ப அந்த மாரி பாவம் அவங்கலாம். நியமிக்கப்பட்டவர்களுக்கு என்ன ஆகுது? அவங்க வந்து போர்ல வந்து இறந்துடுறாங்க. அப்ப போர்ல இறந்துடுறதுனால, போர்ல இறப்பது மட்டுமன்றி, இவர்களது குடும்பமும் வருத்தத்தில் மூழ்கி விடுகின்றனர். அவர்கள் பட்ட பாடு சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட போர் தேவையா என்று நாம வந்து யோசிக்க வேண்டும். சரிங்க. அப்ப இது எப்படி இருக்கு? அப்ப இத வந்து சிந்திச்சு பார்த்தோம்னா, எப்படி நமக்கு இருக்கு? ஏன்னா ஒருத்தர் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படித்தானே நம்ம சொன்னோம். போரில் பல பேர் இறக்குறாங்கன்னு சொன்னோம். இப்ப இதுல என்ன சொல்றாங்க சுவாமிஜின்னா, கொன்று குவிக்கும் மக்கள் பலர், 2வதாக கொலையுண்டு இறந்தவர்கள் பலர். அதாவது என்ன என்ன சொல்றாரு சுவாமிஜி? இப்ப போர் நிகழ்கிறது. அப்படி நிகழ்ந்தா என்ன நடக்குது? முதல்லயே சொன்ன கருத்து தான். ஒரு பகுதி மக்கள் மற்றொரு பகுதியினால கொலை செய்யப்படுகின்றனர். அப்ப 2 பகுதி இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை செய்றாங்க. ஒரு பகுதி மக்கள் இன்னொருத்தர கொலை செய்றாங்க. அப்ப வெற்றி பெற்றவர்கள் யாரு? அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வெற்றி பெற்றவர்கள் கொலையாளிகள் தான். வேற ஒருத்தருமே இல்ல. ஏன்னா இவங்கள கொலை செஞ்சவங்கள கொலையாளின்னு தானே நம்ம சொல்லணும். அதனால வெற்றி பெற்றவர்கள் கொலையாளி தான். இப்படியே தொடர்ந்தால் உலகில் வந்து கொலையாளிகள் மட்டுமே கொலையாளிகள் மாத்திரமே மட்டுமே வாழ முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆக இந்த போர்ல இவர்களுக்கும் இந்த போருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் போராடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சம்பந்தமே இல்லாதவர்கள் உண்மையில் விரோதிகளே இல்லை என்று நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்ப அவங்க எதுக்காக வராங்க? தெரியுது எல்லாம் அவங்களுக்கு. இந்த மாரி நமக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்ல, சம்மந்தம் இல்ல. நம்ம எதுக்கு போரிடுறோம்? சண்டை வந்தா நம்ம இறந்துருவோம், இல்ல இன்னொருத்தர் இறந்துருவாங்க அப்படின்னு தெரியுது. ஆனாலும் வேலை இல்லாத திண்டாட்டத்தின் காரணமாக ராணுவத்தில் சேர்ந்தவர்கள். வேலை இல்லாத திண்டாட்டத்தினால கூப்பிடுறாங்க. அ அப்ப அந்த கூப்பிட்டா இவ்வளவு காசு. அதான் கூலிக்கு நம்ம சொல்லிட்டோம். இவ்வளவு காசு வந்து குடுக்குறாங்க. அதனால அவங்க ராணுவத்தில் சேர்ந்தாங்க. குடும்பத்தை விட்டு வந்தவர்கள். இந்த மாரி சண்டையிடணுன்றதுனால, அவங்க என்ன பண்றாங்க, குடும்பத்த விட்டு வந்துடுறாங்க. அப்ப குடும்பத்தை விட்டு வந்தவர்கள், இவர்கள் இறந்தால் என்ன ஆகும்? உறவினர்கள், மன மனைவிகள், அவங்க வாழ்வாதாரத்திற்கு ஒண்ணுமே இல்ல. யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. எப்படி வாழ்வாங்கன்றதே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அவங்க வந்து துன்பப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. இதையெல்லாம் நாம சிந்தித்து பார்த்தால், போர் என்பது தேவையே இல்லை என்ற எண்ணம் எல்லாருக்கும் வர வேண்டும். அப்படி போர் என்பது தேவையே இல்லை என்ற ஒரு எண்ணம் உலகில் உள்ள அனைவருக்கும் வருமாயின், அதுதாங்க போர் இல்லா நல்ல உள்ளம். அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. அப்ப இப்படிப்பட்ட நல்ல உள்ளமானது அனைவருக்கும், உலகில் உள்ள அனைவருக்கும் இருக்குமாயின், அப்ப போரே நமக்கு எதிர்காலத்துல வராது. அப்ப போரே வரலை என்றால், அப்ப போரில்லா நல் உலகமாக இந்த உலகம் மாறும். சரிங்க. அடுத்தது என்னென்ன துன்பங்கள் போர்ல போர் செய்யறதுனால வரும்னு சுவாமிஜி தன்னோட பாடல்ல குறிப்பிட்டிருக்கார். போர் செய்யறதுனால பலர் பல துன்பங்களை அடைகின்றனராம். அவர்கள் அவர்கள் என்னென்ன துன்பங்கள் அடைகிறாங்க அப்படின்னு மகரிஷி அவர்தம் கவிதையில், உடலில் சிறு காயமோ, உறுப்புகளின் அடியோ ஒருவருக்கு ஏற்பட்டால் படும் துன்பம் காண்கிறோம். போரில் பொழுதில் மடிகின்றனர். கணக்கின்றி இறக்கின்றனர்.
பரு உடலில் உறுப்பு பல இழந்து பதைத்து துன்பமுறுகிறார்கள். அதை காண்கிறோம் அப்படின்றார். என்ன சொல்றார் சுவாமிஜி? இந்த பாடல்ல அதாவது சிறு காயம் உடம்புல ஒரு சிறு காயம் படுகிறது. இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். டே டு டே லைஃப். நம்ம பழம் நறுக்கிறோம், காய்கறிகள்லாம் நறுக்கிறோம். அப்ப நறுக்கும்போது நல்ல திறமையா தான் நம்ம நறுக்குவோம். அது ஏதாவது கத்தி விரல்ல பட்டதுன்னா, அதுல காயம் ஏற்படுது, ரத்தம் ஏற்படும். அடாடா! கை வலிக்குதேன்னு நம்ம ஃபீல் பண்றோம். ஆனா, இந்த போர்ல படுகிற சிறு காயம் பட்டா கூட, அவங்க உடம்பு பதைக்கிறது, துன்பமுறுகின்றனர் அப்படின்னு பாடல்ல சொல்றார். அப்புறம் அடுத்தது இது சிறு காயம் உடல்ல பட்டாலும் சரி, உறுப்புகளில் அடிபட்டால், அவங்க கையோ, காலோ எந்த உறுப்புகளில் அடிபட்டாலும், அந்த துன்பமானது சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கின்றனர். சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க அனுபவிக்கின்றனர். ஒரு நொடி பொழுதில் அதான் சொல்றார். ஒரு கணப்பொழுதில் பலர் இறக்குறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல. பலர் இறக்குறாங்க. அப்ப அந்த மாரி பலர் இறந்து போறது மிகவும் துன்பமயமாக இருக்கிறது. அப்ப இத்தனை துன்பங்கள போரினால் தான் ஏற்படுகிறது. அப்ப இத உணர்ந்து இப்படிப்பட்ட போர் தேவையா? அப்படின்னு சிந்திக்கிறோம். இப்படிப்பட்ட போர் தேவையே இல்ல அப்படின்னு எண்ணம் எல்லாருக்கும் வரணும். இந்த மாரி இப்படிப்பட்ட இத்தனை துன்பங்கள், சிறு காயம் அடைகிறோம், உறுப்புகள் அடிபடுறோம், அப்புறம் உறவினர்கள்லாம் இறந்து போறாங்க. க்ஷண நேரத்துல பலர் மரணிக்கின்றனர். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கிறோம், சிந்திச்சு பார்க்கிறோம். அப்படி சிந்திச்சு பார்த்தோமானா, இந்த போரானது தேவையே இல்லை என்ற எண்ணம் எல்லாருக்கும் வர வேண்டும். இதுதாங்க போரில்லா நல்ல உள்ளம். இந்த மாரி நல்ல உள்ளம் அனைவருக்கும் இருக்குமாயின், அப்புறம் அந்த போரானது உலகில் வரவே வராது. அப்ப அத என்ன சொல்றோம்? போர் இல்லா நல் உலகம் அப்படின்னு சொல்றோம். சரி, இது மட்டும் இல்ல, போரினால் நிறைய கேடுகள் வருகிறதாம் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்கார். என்னென்ன கேடுகள்? போர்ல உயிர் இழக்கிறாங்க. அந்த உயிர் இழக்கிறவங்க யாரு? இறந்து போறவங்க யாரு? அப்பாவி மக்கள். அவங்க முன்னமே சொன்னதுதான். அவங்களுக்கும் இந்த போருக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்களுக்கும் மற்ற பகுதியில் போரிடுபவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியே இல்ல. அத நம்ம சிந்திக்கணும். அப்ப அவங்க உயிர் இழந்துடுறாங்க. அப்படி உயிர் இழந்தும்போது அப்பாவி மக்கள் தான் இறக்கின்றனர். அப்ப அந்த வீரர்கள் இழக்கிறதுனால ஒருத்தருக்கு சண்டை போட்டு ஒவ்வொரு பகுதியிலும் வீரர்கள் இழந்து போவதால் அல்லது அவர்களுடைய இழப்பால் என்ன நடக்குது? அவர்களது பெற்றோர்கள் படும் துன்பம் சொல்லி மாளாது. அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த இழப்பு பேரண்ட்ஸ் எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அவங்க ஒரு பையனை பெத்து கூலிக்காக போருக்கு சண்டை போட சொல்றாங்க. அப்ப சண்டை போட்டா அவன் இறந்து விட்டான்னு நியூஸ் வருது. அந்த ஒரு புத்திர இழப்பு, அந்த இழப்பானது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அவர்கள் பெற்றோர் படும் துன்பம் சொல்லி மாளாது. அதாவது சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, அந்த வீரர்களுடைய மனைவி, மக்கள் படும் துயரம் மிக மிக அதிகம். அப்ப அந்த போர்ல அந்த வீரன் இறந்துட்டாங்க. அந்த இழப்புல அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய மக்கள், அவங்கள சின்ன பசங்களா இருக்கலாம், படிக்கிற பசங்களா இருக்கலாம். அப்ப அந்த மாரி இருக்கிறவங்க, அப்ப அந்த இழப்பு என்பது மிக மிக அதிகம். அந்த துயரம் மிக மிக அதிகம். அப்புறம் அடுத்ததுங்க, உறுப்புகள் இழப்பு மற்றும் உயிர் இழப்பு ஏற்படுகிறது. உறுப்புகள் இழப்பு ஏற்பட்டாலும் அந்த உறவினர்களுக்கு துன்பம் தான். அவரால வேலை பண்ணி வருமானத்தை குடும்பத்துக்கு ஈட்ட முடியாது. அதுவும் இழப்பு தான். சரி, அவங்க இறந்துட்டாலும் அந்த குடும்பத்துக்கு அதுவும் இழப்பு தான். அப்ப அந்த மாரி இருக்கும்போது, எவ்வளவு மக்கள், அப்பாவி மக்கள், எதுவுமே தெரியாத மக்கள், யாருமே எதிரி இல்லை என்ற அ நிலையில அவங்க சண்டை போடுறவங்க, அவங்க மட்டும் இறந்து போறதில்ல. அவங்க இறப்பதனால் ஏற்படக்கூடிய குடும்பத்துடைய இழப்பு கா ஆண்டாண்டு காலமாக அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல உண்டு பண்ணும். ஆண்டாண்டு காலமாக அவங்க ஒரு கணப்பொழுதுல இறந்துடுறாங்க. அந்த இழப்பு உறவினர்களுக்கு, பெற்றோர்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டாண்டு காலமாக அவங்களுக்கு எ இழப்பு ஏற்படுறதுனால, அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றார். சரி. அப்ப உயிர் இழந்தோர் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னா, வருமான இழப்பு நடக்குதுன்னு சொன்னோம். அதே மாரி போர் அச்சம். அப்ப இந்த மாரி ஒரு போர் நடந்து இத்தனை பேர் இழந்துட்டாங்களே! அப்படின்னு ஒரு பய உணர்வு அவங்க பெற்றோர்களுக்கு, உறவினர்களுக்கெல்லாம் வரும். அதையே நெனச்சு நெனச்சு பார்த்து கவலைப்படுவாங்க. போர் போர் அச்சம். அப்ப அது நமக்கே ஒரு இப்ப ஒரு நிகழ்வு நடந்தது எல்லாருக்குமே தெரியும்.
அதாவது இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது, அங்க ஏதோ ஒரு வேண்டத்தகாத ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த வேண்டத்தகாத நிகழ்வதனால ஒரு போர் வருமோன்றது எல்லாருமே அச்சப்பட்டார்கள். அப்ப அந்த மாரி ஒரு போர் அச்சம், போர் வரலைன்னா கூட, போர் வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் இருந்தது. அப்ப ஏன் அந்த மாரி ஒரு அச்சம் இருக்கு? போரினுடைய கொடுமைகள். அதான் அத நினைச்சு தான் அச்சப்படுறோம். உறுப்பு இழப்பு, உயிர் இழப்பு, அப்ப நம்ம குடும்பம் என்ன செய்யும்? அதனால ஒரு அச்சம் ஏற்படுகிறது. அப்ப போன்ற போரின் இழப்புகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதான் சொன்னேன். அந்த தாங்கிக் கொள்ள முடியாததுனால, ஒரு மனத அளவில் பாதிப்பு ஏற்படுகிறது. மன உளைச்சல் ஏற்படுகிறது. அப்புறம் அடுத்ததாக, போர் நடைபெறும் பொழுது ஏற்படக்கூடிய ராணுவ செலவு. அப்ப அந்த ராணுவ செலவு மிக அதிகமாக, அதிகமாக என்ன ஆகிறது? நாட்டினுடைய பொருளாதாரம் குறைகிறது. அப்ப நாட்டினுடைய பொருளாதாரம் குறைந்தால், அப்ப நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரம் குறைக்கப்படுகிறது இல்லைங்களா? அப்ப அந்த மாரி இருக்கும்போது எவ்வளவு பெரிய போர்னால அது கேடு பாருங்க. 1 கேடா, 2 கேடா, இன்னும் நெறைய கேடுகள் இருக்கிறது. நெறைய வரிசைப்படுத்தி மகரிஷி சொல்லியிருக்காரு. நான் நேரம் கருதி ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஆக, இத்தகைய துன்பங்களை தொடர்ந்து அளித்து வரும் போர். தொடர்ந்து அழிக்கிற சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, அது தொடர்ந்து வருது. அப்படிப்பட்ட அந்த தொடர்ந்து துன்பம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த போரானது தேவையா என்று சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திச்சோம்னா, யோசனை பண்ணோமானா, போரே தேவையில்லை என்று மனிதர்கள் முடிவெடுத்தால், அதுதான் போரில்லா நல்ல உள்ளம். எல்லா முன் முனி எல்லா மனிதர்களும் போ போர் தேவையில்லைன்னு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் போரில்லா நல்ல உள்ளம். அந்த போரில்லா நல்ல உள்ளமானது எல்லாருக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது போரில்லா நல் உலகமாக இந்த உலகம் மாறும். அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. இப்ப என்ன? இப்படிப்பட்ட போர நம்ம தவிர்க்கணும். போரினுடைய கொடுமைய பார்த்தோம். போரில்லா நல்ல உள்ளங்கள பார்த்தோம். போரில்லா நல்ல உலகம் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். என்ன செய்யணும்? வழிமுறை. இந்த போர் வேண்டாம்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடமையை செய்யத்தான் செய்யணும். அப்படி செஞ்சு பார்த்தா தான் போர் வராம இருக்கும். அப்படி இந்த போரை தவிர்க்க வேண்டுமானால், நாட்டில் உள்ள அறிஞர்கள் நாட்டில் உள்ள அறிஞர்கள் அவர்கள் தம் கடமையை செவ்வனே செய்ய வேண்டும். யாரோ போரிடுறாங்க, யாரோ செத்து போறாங்க. நமக்கு என்ன வந்தது? அப்படின்னு நினைக்காம, இனி போர் வேண்டாம். அவர் நெறைய வழிமுறைகள் மகிழ்ச்சி சொல்லியிருக்கார். ஐநா சபையிலேருந்து எப்படி இந்த போர தவிர்க்கலான்றது, அ அந்த 14 திட்டத்துல அழகா விளக்கியிருக்காரு. சுருக்கமா பார்க்கணும்னா, உலகில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் ஒத்து உதவி வாழ வேண்டும். அதான் பாயிண்ட். ஒருத்தருக்கொருத்தர் ஒத்து உதவி வாழ வேண்டும். அப்ப இயற்கை வளங்களை எல்லாருமே அனுபவிக்க வேண்டும். போர் புரிந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போர் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் அழிந்து போகும். அப்ப என்னத்த அனுபவிக்கிறது? இயற்கையில நெறைய வளங்கள் இருக்கு. அப்ப இயற்கை வளங்களை அனுபவிக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? போரே வேண்டாம், ஒத்து உதவி இருக்கணும்னு சொல்றாங்க. இயற்கை வளங்கள அனுபவிக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? அறிஞர்கள், சான்றோர்கள் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி என்ன முடிவு எடுக்க வேண்டும்? அதாவது என்ன முடிவு எடுக்க வேண்டும்னா, அதாவது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அறிஞர் பெருமக்கள் பொது நல நோக்கமாக, பொது நல தொண்டாற்ற வேண்டும். அவங்க எந்த ஒரு விதமான செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. பொது நல நோக்கமாக இந்த உலகில் உள்ள மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க தொண்டாற்ற வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அறிஞர் பெருமக்கள் சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் மத தலைவர்கள். அப்ப மத தலைவர்கள் என்ன பண்ணணும்? கடவுளை பற்றி மக்களை உணர்த்தி, மக்களின் வாழ்வில் அமைதி ஓங்க அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். மதத் தலைவர்கள் எங்க மதம் தான் பெருசு. எங்க மதத்தோட தெய்வம் தான் சிறந்த தெய்வம். அப்படின்ற ஒரு குறுகிய நோக்கம் இல்லாமல், மக்களிடம் என்ன செய்யணும்? என்ன தொண்டாற்ற? கடவுள்னா யாரு? அப்படின்னு உணர்த்தணும். அப்ப அந்த மாரி உணர்த்தி, அந்த மக்களின் அந்த வாழ்வில் அமைதி ஓங்க அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தது அறிஞர் பெருமக்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீதிபதிகள். அவங்க கடமைய அவங்க செவ்வன செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? நீதிபதிகள் குற்றங்களை களைய வேண்டும். என்னென்ன குற்றங்கள் நடக்குது?
அப்படின்னு கண்காணித்து அந்த குற்றங்களை நீக்கிவிட்டால், அதை அறவே ஒழித்து விட்டால் அமைதி அமைதி வந்துரும். கலைந்து மற்றவர்கள் அமைதியுடனும், பாதுகாப்புடனும் வாழ வேண்டும் என்ற பொது நல நோக்கத்தோடு அவர்கள் தொண்டாற்ற வேண்டும். 3வதாக, நாட்டில் ஒரு ஆன்மீக இயக்கம் ஒன்று தோன்ற வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஆன்மீக இயக்கம் என்பது பொது நலத்தொண்டு. எந்த மதத்தையும் சாராத ஒரு இயக்கம். மக்களுக்காகவே வாழ்கின்ற ஒரு இயக்கம். மக்கள் அமைதி வர வேண்டும் என்று நினைக்கின்ற இயக்கம். உலக அமைதி வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு இயக்கம். ஆன்மீக இயக்கம் உலக அமைதிக்கு வழிகாட்ட முடியும் அப்படின்றார். அதுதான் வழிகாட்ட வேண்டும். வேற எல்லா அறிஞர் பெருமக்கள் என்னதான் அவங்க செவ்வனே கடமையை செய்தா கூட ஒரு ஆன்மீக இயக்கமானது நல்ல வழிகாட்ட வேண்டும். இதுல என்ன சொல்றாங்க, வேதாத்திரியம் கொடுக்கும் திட்டமோ மிக எளிது. அந்த வேதாத்திரிய திட்டம் என்பது ஒரு ஆன்மீக இயக்கம். அந்த திட்டம் எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும். ஏழையிலிருந்து எளியவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள் எல்லாராலையும் ஃபாலோ முடியும். அது ரொம்ப ரொம்ப எளிது. அது புரிந்து கொள்ளலாம். அதனால தானே பாமர மக்களின் தத்துவ ஞானின்னு மகிழ்ச்சியை நம்ம சொல்றோம். புரிந்து கொள்ளலாம். அது செயல்படுத்துதல் மிகவும் இயல்பு. அப்ப இந்த திட்டத்தை நாம் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போரே வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் எல்லாரும் என்ன செய்யணும்? ஒன்று கூடணும். கலந்து ஆலோசிக்கணும். கலந்து ஆலோசித்து அந்த திட்டத்தை வெற்றிகரமாகவும் விரைவாகவும் செயல்படுத்த வேண்டும். அவ்வாறு செயல்படுத்தினால் நமக்கு போரில்லா நல் உலகம் விரைவாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சரிங்க. அடுத்தது என்ன சிந்திக்க போறோம்னா, போரில்லா நல்ல உள்ளங்கள் யார் யாரு அப்படின்னு நம்ம சிந்திக்கிறாங்க. முதல்ல யார் எடுத்துக்கிட்டோம்னா ஔவையார் எடுத்துக்கிறோம். அவர் சங்க காலத்தில் வாழ்ந்தவர். அப்ப அந்த சங்க காலத்தில் வாழ்ந்தவர். அந்த சங்க காலத்துல அதியமான் ஒரு அரசன் இருந்தான். தொண்டைமான் ஒரு இன்னொரு அரசன் இருந்தான். அப்ப 2 பேருக்குமே சண்டை மூள இருந்தது. போரிடலாம் அப்படின்னு யார் நினைத்தது? தொண்டைமான் நினைத்தான். இந்த அதியமானோட போரிடணும். அவன் நாட்டை நம்ம வசமாக்கணும் அப்படின்னு. அப்ப அதியமானுக்கு என்ன நினைப்புன்னா, என்ன எண்ணம்னா, போர் வேண்டாம் அப்படின்னு தான் அதியமான் நினைச்சிட்டு இருக்கான். அதனால அதை நினைத்து கொண்டு அரசவை புலவரான ஔவையாரை தூது அனுப்புகிறார். யாருக்க? தொண்டைமான். தொண்டைமான் போரிடணும்னு ஒரு வம்புக்கு நிற்கிறான். அப்ப அவன்கிட்ட எனக்கு போரிடணும்னு அவசியமே கிடையாது. ஔவையார் கிட்ட சொல்றாரு. நீ போய் தூது தூதாக போய் கொஞ்சம் தொண்டைமான போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஔவையார் போறாங்க. போனோன்னே அப்ப என்ன ஒரு ஒரு புத்திசாலித்தனமா என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ஆயுத சாலையெல்லாம் பாக்குறாங்க. அவங்க ஆயுத சாலையெல்லாம் பார்த்தோன்னே, உன்னோட ஆயுத சாலையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் புத்தம் புதுசா இருக்கு. எதுவுமே அ அதாவது என்ன பளிச்சு அப்படியே ஷைன் அடிக்குது. எதுவுமே போர் செய்த மாதிரி தெரியல. ஆனா அதிகமா அ போர் ஆயுத சாலை பார்த்தேன்னா, நுனி உடைஞ்சிருக்கும், கைப்பிடி உடைஞ்சிருக்கும், எல்லாமே துரு பிடிச்சிருக்கும். அவனுடைய ஆயுதங்கள்லாம் பெரும் பகுதி கொல்லன்னா கொல்லன் பட்டறையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்றார். அவர் ஒரு பாடல உணர்த்துறார். பகைவருக்கு குத்தி கோடு நுதி சிதைந்து கொல்துறை குற்றம் இல்லாதோர் என்று பாடல் அதாவது என்ன சொல்றாரு? அதியமானுக்கு நிறைய போர் புரிஞ்சு செஞ்சு அவனோட ஆயுதங்கள்லாம் சரியாக இல்லை, துருப்பிடித்துள்ளன. ஆனா உன்னுடைய ஆயுதங்கள் அப்படி இல்லை அப்படின்னு தொண்டைமானுடைய மனம் பின் வாங்கியது. உடனே உடனே யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டார் அந்த அரசர். உடனே ஔவையார் தனது அறிவித்திறத்தால் சமாதானத்திற்கு வழி கண்டதோடு இல்லாம எப்படி நல்லாட்சி போர் இல்லாமல் எப்படி நல்லாட்சி செய்யலாம் என்ற அறிவுரையும் வழங்கினார். இப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தினால் போர் தடுக்கப்பட்டது. இதுதான் போரில்லா நல்ல உள்ளம். அடுத்தது ஆல்ஃபிரட் நோபல். ஆல்ஃபிரட் நோபல்ன்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, 1867ஆம் ஆண்டு டைனமைட் ஜெலட்டின் குச்சின்றது வெடிப்பொருள் தயாரித்தவர். சக்தி வாய்ந்த வெடிப்பொருள் தயாரித்தவர். அப்ப இத உடனே அந்த நாட்டு அரசு என்ன பண்ணிட்டாங்க, அங்கீகாரம் குடுத்துட்டாங்க. ஐயோ! இவ்வளவு சக்தி பெற்றதா பண்ணியிருக்கீங்களே, நெறைய பணம் குடுத்து அங்கீகாரம் குடுத்துட்டாங்க. அதனால அவருக்கு நெறைய பணம் குவிந்தது. அப்ப ஒரு சமயம் இவ்வாறு ஆராய்ச்சியில் இருந்த இவரது சகோதரர் அதே வெடிமருந்தால் கருகி செத்தார். அப்பதான் ஆல்ஃபிரட் நோபலுக்கு, ஐயோ பாவமாச்சே, இப்படி நம்ம தம்பி இறந்துட்டாரே, இத பயன்படுத்தினா உலக மக்கள் அத்தனை பேரும் இறந்து விடுவார்களே அப்படின்னு ஒரு உண்மையை கண்டுபிடிச்சார். அப்ப வருங்காலத்துல
எத்தனை 1000 உயிர்களை இந்த வெடிமருந்து குடிக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அதனால என்ன பண்ணிட்டாரு, அந்த குற்ற உணர்வுனால அந்த ஆராய்ச்சிய அப்படியே கைவிட்டுட்டார். இனிமே ஃபர்தரா எந்த ஆராய்ச்சியும் பண்ணக்கூடாதுன்னு விட்டார். உடனே என்ன பண்ணாரு, அத்தோட நிக்கல. உலக ஒற்றுமைக்காக உலக சமாதான திட்டத்தை வகுத்தார். அப்ப அந்த உலக சமாதான திட்டத்த அப்புறம் பல நாடுகளுக்கு தெரிவிச்சார். ஆனா அதை யாருமே ஏற்கவே இல்லை. முயற்சியோட போராடினார். ஒருத்தரும் கேட்கல. அப்ப அந்த முயற்சி நிறைவேறவில்லை. அதனால அப்படியே வருத்தப்பட்டு இறந்துட்டார். அதனால அப்படி அது இறந்ததோட மட்டும் இல்லாமல், எவ்வளவு பணம் வைத்திருந்தாரோ, எவ்வளவு செல்வம் வைத்திருந்தாரோ, அதாவது என்னென்ன துறையில் யார் யார் வந்து கெட்டிக்காரங்களா இருக்காங்களோ, அதான் நோபல் பிரைஸ். அத குடுத்துடணுன்ட்டார். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, டாக்டர்ஸ் அத்துறை அந்த மாரி டிபார்ட்மெண்ட்ல. அப்ப இவரது முயற்சி உலக சமாதான திட்டம் நிறைவேறி இல்லை என்றாலும், இவரது உள்ளம் போரில்லா நல்ல உள்ளமாகும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது கண்ணகி. கண்ணகி என்ன செய்றான்னா, பாண்டியராஜனின் கட்டளைக்கு இணங்கி கோவலன கொன்னுடுறாங்க. "என் கணவன் கொல்வனா?" அப்படின்றது அவளுக்கு கோபம் வந்துருது. உடனே கோபம் வந்து, பாண்டிய மன்னனுடைய ஆண்ட மதுரையை எரித்து விட வேண்டும் என்று அக்னி தேவனுக்கு இவ கட்டளையிடுறா. அப்ப கட்டளையிடும் பொழுது என்ன சொல்றான்னா, "அந்தணர், அறவோர், பசு, பத்தினி பெண்டிர், முதியோர், குழந்தைகள் ஆகியோரை விட்டுவிட வேண்டும். அந்த இருப்பிடங்களை நீ தொடவே கூடாது." அப்ப எதை தொட வேண்டும்? தீ வினையாளர்கள், தீய சக்திகள், மனிதர்கள் இருக்கும் பகுதிகளை மட்டும் எரிப்பாயாக அப்படின்றார். இளங்கோவடிகள் அழகா பாட்டுல சொல்றாரு. "பார்ப்பார், அறவோர், பசு, பத்தினி பெண்டிர், மூத்தோர், குழவி இவரை கைவிட்டு தீ திறத்தார் பக்கமே சேர்" அப்படின்னு கட்டுறார். அப்ப இந்த பாடலில் கூறப்பட்டுள்ளது கருத்தானது எப்படி நல்ல கருத்து என்பதை நாம் சிந்திக்கலாம். அதாவது எப்படி சிந்திக்கலாம்னா, கோபம் கொண்ட மனநிலையிலும் ஒரு சாதாரண பெண், அந்த கோபம் கொண்ட மனநிலையிலும் சாதாரண பெண், அவளுக்கு எல்லாரையும் கொல்லக்கூடாது என்ற ஒரு நீதி இருந்தது. அந்த ஒரு நீதி இருந்தது. இன்னைக்கு அணுகுண்டு போர் நடத்துறாங்க. அந்த அணுகுண்டு போர்ல என்ன நீதி இருக்கிறது? என்ன நியதி இருக்கிறது? அப்படின்னு. அப்ப எந்தமே குற்றம் செய்யாத பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், பிற உயிரினங்கள் அனைவருமே இந்த அணுகுண்டு வெடித்ததனால் இறந்து விடுகின்றனர். அதான் அப்பயிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்பாவி மக்கள்லாம் இறந்துறாங்க. இதிலேருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? வருத்தமான சூழ்நிலையினாலும் கண்ணகியினுடைய உள்ளத்தில் நீதியானது நிரம்பி இருந்தது. அடுத்தது அசோகன். டைம் ஆகுது. போர்க்களத்துல வந்து கை இழந்தோர், கால் இழந்தோர், கண்களை இழந்தோர், உயிரை இழந்தோர், உயிரிழந்த யானைகள், குதிரைகள், கணவனை இழந்த பெண்கள், அவர்களின் கதறல், மகனை இழந்தோர், தாயின் துயரம், பெற்றோரை இழந்த மக்களின் இவற்றையெல்லாம் ஒரு போர்ல வந்து பார்க்கிறார். யாரு? அசோகர். இனி போரை தொடுப்பதில்லை. அப்ப போரை தொடுப்பதில்லை என்று முடிவெடுத்து, போர் வேண்டாம் என்று வலியுறுத்துகின்ற புத்த மதத்தில் அவர் சேர்ந்து விடுகிறார். அப்ப இந்த முடிவில் அவரது போரில்லா நல்ல உள்ளமானது நமக்கு புலப்படுகிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அடுத்தது. அணு மிகவும் சிறியது. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல தான் அணுவ பார்க்கலாம். மத்த சாதாரண மைக்ரோஸ்கோப்ல அணுவ பார்க்க முடியாது. ஆனா, அந்த அணுவின் மூலமாக அதை பிளந்தால் அது வந்து பெரிய ஆற்றல் வெளிப்படும் அப்படின்னு ஒரு சூத்திரம். அப்படி சூத்திரம்னா செயல்முறை வழங்கியவர் ஐன்ஸ்டீன். அத அவர் ஒரு விஞ்ஞானி அல்லவா? அந்த மாரி சூத்திரத்த வச்சிருக்காரு. அத கண்டுபிடிச்சுட்டாங்க அமெரிக்க அரசாங்கம். இவர் ஒரு செயல்முறை வச்சிருக்காங்க. அதனால அவர்கிட்ட போய் இத ஆக்கத்துறைக்கு பயன்படுத்த வேண்டும்னு நினைத்தவர் ஐன்ஸ்டீன். ஆனா அமெரிக்க அரசாங்கத்திட்ட அவர் வந்து மறுக்கிறார். அவங்க என்ன பண்றாங்க, நாங்க அழிவுத்துறைக்கு நாங்க செலுத்த மாட்டோம். அத வந்து பயன்படுத்த மாட்டோம். ஆக்கத்துறைக்கு தான் நாங்க பயன்படுத்துவோம். அப்படின்னு ஒரு நம்ம அக்ரீமெண்ட்ன்னு சொல்றோம்ல, அந்த மாரி ஒரு அக்ரீமெண்ட் வாங்கி கையெழுத்து வாங்கிட்டாங்க. அப்புறம் அந்த அமெரிக்க அரசாங்கம் ஏமாத்திடுச்சு. என்ன பண்ணுதுன்னா, அந்த கோட்பாட்டின் செயல்முறை கோட்பாட்டின் அடிப்படையில், அந்த கோட்பாட்டை வைத்துக்கொண்டு ஜப்பான் மீது அணுகுண்டை வீசி எறிந்தனர். அதுல எப்படி நமக்கெல்லாம் தெரியும். அந்த ஜப்பான் வந்து அந்த நியூஸ்லாம் படிச்சிருக்கோம். அப்ப அது வந்து பெருத்த சேதம் ஏற்பட்டது. இதனை கேள்விப்பட்ட ஐன்ஸ்டீன் அப்படியே என்ன பண்ணாராம், அன்னைக்கு முழுவதும் அவரோட கைகள முகத்த புதைத்துக் கொண்டு, நெஞ்சு புடைக்க விம்மி விம்மி அழுதாராம்.
இப்படி அமெரிக்க அரசாங்கம் நம்மளை ஏமாத்திட்டாங்க. அந்த ஏமாத்துறது கூட அவருக்கு பெருசு இல்ல. இப்படி ஒரு பல உயிர்கள் கொல்ல காரணமா இருக்கே இந்த அணுகுண்டு. நான் ஆக்கத்துறைக்குத்தானே பயன்படுத்தணும்னு அப்படின்னு என்னோட மூளையில வந்து இத கண்டுபிடிச்சேன் அப்படின்னு விம்மி விம்மி எழுந்தார். ஆக இந்த அமெரிக்க அரசாங்கம் வந்து இப்படி பண்ணிடுத்தே அப்படின்னு ரொம்ப வந்து வருத்தப்பட்டாராம். அப்ப மனம் நொந்து அவர் என்ன பண்றாரு? என்ன செய்யறதுன்னு தெரியாம, அப்ப அவர் கடைசியில இறந்து போறார். இப்படி ஒரு விஞ்ஞானத்தில் நல்லதொரு முன்னேற்றம் கொண்டு வரணும்னு நம்ம நெனச்சோம். இது வந்து அழிவுத்துறையில ஆயிடுத்துன்னு ரொம்ப மனசு நொந்து வருந்தாராம். அடுத்தது மகாத்மா காந்தி. ஹிரோஷிமாவில் நடந்த அணுகுண்டு வெடிப்பு பற்றி கூறுகிறார். என்ன கூறினார்? இனிமேல் மனித சமுதாயத்தில் முன் இருக்கும் ஒரே பாதை அகிம்சை. அதுதான் அகிம்சை. இந்த அணுகுண்டு, போர் ஆயுதங்கள்லாம் கிடையவே கிடையாது. அதுதான் அகிம்சை. இதிலிருந்து தான் அவரது போரில்லாத நல்ல உள்ளம் நமக்கு தெரிய வந்தது. அகிம்சை என்றால் என்ன? அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா, அதாவது மாநெறி. அது ஒரு மகா விரதம். அகிம்சை வந்து பிற துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு மகா நெறி அப்படின்னு சொல்றார். அதனால இந்த அகிம்சை தான் நம்ம எல்லாரும் கடைப்பிடித்தோமானால், மன அமைதியும், வெற்றியும் பெற முடியும் என்று மகாத்மா காந்தி சொல்றார். அப்புறம் அடுத்ததாக, இந்த மாதிரியாக பல நல்ல உள்ளங்கள் போர் வேண்டாம் என்று பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றனர். அப்ப இந்த போரில்லா நல்ல உலகம் அமைய வேண்டுமானால், போரில் நல்ல உள்ளம் இருக்கிறவர்கள் அனைவருக்கும் அத என்ன செய்யணும்? நம்ம அத கடைப்பிடிக்கணும். அப்ப அப்படி கடைப்பிடிச்சோமானா, எல்லாருமே உலகத்தில் உள்ள அனைவருமே கடைப்பிடிச்சோமானா, போரில்லா நல் உலகம் விரைவில் வரும் என்று கூறி, நார்வே அன்பர்கள் அனைவருக்கும், மற்ற அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி, வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா.